அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளா அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே லோகர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. சென்ற அமர்விலே கற்பொழுக்கத்தை பேணுவதும் மானக்கேடான காரியங்களை தவிர்ப்பதும் நம்முடைய நடத்தைகளையும் குணங்களையும் சீர்படுத்துவதிலே ஒரு அம்சம் என்று நாம் சொன்னோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக ஒன்றை சொன்னார்கள். இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம் ஹல்லஹு மினஸ் ஸினா. திண்ணமாக அல்லாஹ் மனிதனுக்கு விபச்சாரத்திலிருந்து ஒரு பகுதியை, ஒரு பங்கை எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு தாலிக்க லா மஹாலா, சந்தேகமில்லாமல் அவன் அதை அடைந்தே தீருவான். அதை எப்படி அடைவான் அப்படிங்கிறத பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி சொல்லும்போது, ஃபஸினல் ஐன் அந்நதர், கண்களுடைய விபச்சாரம் பார்ப்பது, வஸினல் லிசான் அல் மன்திக், நாவினுடைய விபச்சாரம் பேசுவது, வநஃப்ஸ் தமன்னா, உள்ளம் ஆசைப்படும், வதஷ்தஹி, அது ஆவல் கொள்ளும், விரும்பும், வல் ஃபர்ஜ் யுஸத்திகு ذلك குல்லஹு வ யுகذிபு, அவனுடைய கற்போ இவை அனைத்தையும் உண்மைப்படுத்திவிடும் அல்லது பொய்ப்படுத்திவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எடுத்து வச்சோம். இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சங்கிலி தொடரை நமக்கு தருகிறார்கள். இதுல முதல்ல பார்வை வருகிறது, அதன் பிறகு பேச்சு, அதன் பிறகு எண்ணம், அதன் பிறகு ஆசை, அதன் பிறகு தீமை. தீமையில விழுந்துருவாங்க. இந்த தொடரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் நாம நேர்த்து பார்த்த விஷயங்கள். இதுல நாம இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். விபச்சாரம் மற்றும் இந்த மானக்கேடான காரியங்கள் என்பது இது பரவி வரும்போது சமுதாயத்தையே அது அழித்து விடும். ஆங்காங்க எங்கோ ஒன்றும் அப்படி நடக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமுதாயத்துல மொத்தத்திலேயே அவர்களுடைய நுபுத்துவ வாழ்க்கையில 23 ஆண்டு காலம் அவர்கள் மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மொத்த 23 ஆண்டு காலத்திலேயே 2 பேர் தான் இந்த குற்றத்துல தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ஆண் ஒன்று, பெண் ஒன்று. மொத்தம் 23 ஆண்டு காலத்தில் இப்படி எங்கேயாவது ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுன்னு நடக்கலாம். ஆனா இது சமூகத்துல பெருகி வரும்போது அது சமுதாயத்தை என்ன செய்யும்? அழித்து விடும். அதனுடைய விளைவாக இன்னைக்கு நம்ம காலத்துல நம்ம பார்க்கிறோம். குடும்ப பிரச்சனை, குடும்பத்தினுடைய சீரழிவு பார்க்கிறோம். விவாகரத்து
பார்க்கிறோம், நோய் நொடிகள் பார்க்கிறோம், மன அழுத்தம் அதையெல்லாம் நாம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். மக்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹும் அவர்களுடைய நிலையை மாற்ற மாட்டான். வைதா அராதல்லாஹு பி கௌமின் சூஅன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு தீங்கை நாடிவிட்டான் என்றால் ஃபலா மரத்தலா, அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வமாலகும் மின் தூனிஹி மின் வால், அவனை அன்றி அந்த சமுதாயத்தை பாதுகாப்பவர் யாரும் கிடையாது. சூரத்து ராத் 13வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஇய்யாக்கும் வல் ஃபுஹஷ், மானக்கேடான காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபுஹ்ஷ வத்தஃபஹுஷ், ஏனென்றால் அல்லாஹ் இதனை விரும்புவதில்லை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய கற்பு ஒழுக்கத்தை பேணுவது, மானக்கேடான காரியங்களை விட்டொழிப்பது, இந்த இரண்டும் ஒரு முஸ்லிமுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வல்லது. அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த மூமின்கள்? அல்லாஹ் விவரித்து சொல்லுகிறான். இன்னென்ன தன்மைகள் எந்த மூமின்களிடத்துல காணப்படுகின்றனவோ அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று ஒவ்வொரு தன்மைகளாக பற்றி சொல்லி காட்டி வரும்போது, வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், ஒரு இடத்துல சொல்றான், அவர்கள் தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து மூமினூன் 23வது அத்தியாயத்துல 1 முதல் 5 வரையிலான வசனங்களை இதுல நம்ம பார்க்கலாம். எனவே இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இது ரொம்பவும் முக்கியம் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன, அதை நம்ம பார்க்கணும். முதலாவதாக பார்வையை நாம் தாழ்த்திக் கொள்வது, இரண்டாவதாக திருமணம் முடித்துக் கொள்வது, மூன்றாவதாக நோன்பு வைத்துக் கொள்வது, நாலாவது நல்ல சூழல், நம்முடைய சுற்றுச்சூழல் அது நல்லா இருக்கும், ஐந்தாவதாக நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது, நல்ல நண்பர்களோடு சேர்மானம் வைத்துக் கொள்வது, ஆறாவதாக அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கணும். இந்த 6 மிக முக்கியமான வழிமுறைகள். இந்த 6 வழிமுறைகளை நாம் சரிவர பேணிவிட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய கற்பு ஒழுக்கம் சேஃபாக இருக்கும். இதற்கான ஆதாரத்தை நீங்க பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகும்மூ மின் அபுசாரிஹிம். ஒவ்வொன்றுக்கும் இந்த 6க்கும் நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், முதலாவதாக குல்லில் முஃமினீன், நபியே இந்த மூமின்களுக்கு சொல்லுங்கள். இதற்கு முன்னர் குறிப்பிட்ட வசனம் தான், யகும்மூ மின் அபுசாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய கற்புகளை அவர்கள் பேணிக் கொள்ளட்டும், ஸாலிக அஸ்கா லஹும், இது அவர்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறான். இது நல்லது. அப்போ இத இதுல அவங்க அலட்சியமாக இருந்தாங்கன்னா விளைவு என்னன்னு தெரியுதா? சமூகத்துக்கு இது நல்லது கிடையாது. இதுதான் நல்லது என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து நாம என்ன புரியணும்? இதை அவர்கள் தவறவிட்டால், இதில் அலட்சியம் அவர்கள் காட்டினால் சமுதாயத்துக்கு அது நல்லது கிடையாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா யஸ்னஊன், அல்லாஹ் இவர்கள் செய்கின்றவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில் 30வது வசனம்.
இதே மாதிரியான கட்டளை அல்லாஹ் மூமினான பெண்களுக்கும் விடுகிறான். நபியே, மூமினான பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க, அபுசாரிகின்ன, அவர்களும் தங்களுடைய பார்வைகளை காத்துக்கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது என்ன? இதுவும் அதே அத்தியாயத்துல சூரத்து 100ல 31வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறார். அடுத்து இன்னொரு ஆதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிஸ்ததா அல்பா, உங்களில் யாருக்கேனும் திருமணம் முடிப்பதற்கு சக்தி இருந்தால் அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஏன்னா திருமணம் பார்வையை தாழ்த்துகிறது. திருமணம் என்ன செய்து? பார்வையை தாழ்த்துகிறது. மாற்றான் மனைவி அவன் என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்தாச்சு, அவனுக்குன்னு ஒரு பெண்ணு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது மாற்று பெண்ணை அவன் தேட மாட்டான். அது பார்வையை கட்டுப்படுத்துகிறது. கற்புக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கிறது. யாருக்கு திருமணம் முடிக்க வசதி இல்லையோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும், அது அவருக்கு பாதுகாப்பு. நோன்பு அது ஒரு பாதுகாப்பு. எப்படி திருமணம் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல நோன்பும் ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இது நோன்புக்கும் சொல்லியாச்சு, திருமணத்துக்கும் நம்ம ஆதாரத்தை சொல்லியாச்சு. 4வது பாருங்க, சூழல், நல்ல சூழல் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா இந்த கற்பொழுக்கத்தை பேணுவது என்பது தனி மனிதனுடைய முயற்சியினால் மட்டும் அது சாத்தியமாகாது. உண்மைதானே? அவனை சுத்தி இருக்கக்கூடிய சூழலும் அவனுக்கு உதவணும். அவன் வாழ்கின்ற சூழலுக்கும் இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அவன் வாழ்கின்ற சூழல் அது நல்லதாக இருந்தால் அது அவனை நற்குணங்களுக்கு இழுத்து செல்லும். அவன் வாழ்கின்ற சூழல் அது கெட்டதாக இருந்தால் அது அவனை தீய குணங்களின்பால் இட்டு செல்லும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான். எனவே ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில், உங்களில் ஒருவர் யாரை நண்பராக எடுத்துக்கொள்வது என்று பார்த்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமிதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதனுடைய விளக்கம் என்ன? இதனுடைய பொருள் என்ன? அதாவது அவன் வாழ்கின்ற சூழல் அது நல்லதாக இருந்தால் அந்த மனிதனும் நல்லவனாக இருப்பான். அது கெட்டதாக இருந்தால் அந்த மனிதனும் கெட்டவனாக இருப்பான். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுறாங்க. நல்ல நண்பர்களை என்ன செய்யுங்க? தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போதைக்கு நாம் வாழக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது? இதுல அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கெல்லாம் எழத்தான் செய்கிறது. மனிதன் வாழ்கின்ற இன்றைய சூழல் எப்படி இருக்குது? ஒரு மனிதன் தனிமையில வாழ முடியாது. தன்னந்தனியாக ஒரு மனிதன் வாழ முடியுமா? வாழ முடியாது. இந்த காலத்துல அவனை சுற்றி என்னவெல்லாம் இருக்குது பாருங்க. அவனை சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள், சமுதாயம் இருக்கிறது, அவனை சுற்றி கலாச்சாரம் இருக்கிறது, மீடியா இருக்கிறது, சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தினாலும் அவன் பாதிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் வாழும்போது இவைகள் எல்லாம் அவனை சூழ்ந்து இருக்குது. இது எல்லாவற்றிலிருந்தும் அவன் பாதிப்புக்கு உள்ளாகிறான். எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது இன்னைக்கு பாருங்க. சினிமா அது இன்னைக்கு ஒரு பெரிய ஆபாசத்தை அந்த சினிமா வளர்க்கிறது. இன்டர்நெட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகிறது. இன்டர்நெட், சமூக ஊடகங்கள் இதுவெல்லாம் போதா குறைக்கு இதுவும் தீமைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதுபோல
உடை ஒரு பாதுகாப்பான உடை கிடையாது, ஒழுக்கமான உடை கிடையாது. ஆண் பெண் அதிகமாக கலந்து வாழக்கூடிய ஒரு சூழல், அதை நம்ம பார்க்கணும். ஆண் பெண் கலந்து வாழக்கூடிய சூழல், இது எல்லாமே மனிதனை அவனுடைய கற்பு ஒழுக்கத்தை சோதித்து பார்க்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தருக்கனு இலல்லதீன வலமு, அநியாயம் செய்யக்கூடியவர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். ஃபதமஸ்ஸக்கும் முன்னார், அந்த நரகம் உங்களையும் தீண்டிவிடும். வமாலக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா, அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு பாதுகாவலர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். சும்மலா துன்சரூன், பிறகு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஹூத் 11வது அத்தியாயத்துல 113வது வசனம். இந்த வசனம் நமக்கு உணர்த்துவது என்ன? நாம் தீமையான கெட்ட ஒரு சூழல்ல நாம பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பாதிப்பு நமக்கு வரும் என்பதுதான் இப்போதைக்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அப்ப இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல நாம பேசுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.